அத்தை. பாப்பா கவின், எங்கே இவ்வளோ தூரம்? ஏன் அண்ணி ஏதோ சொல்லிவிட்டாங்களா என்ன? உங்கள் நேற்றுக்கிட்ட என்னை பார்த்துட்டு போனாங்க. சரி வாப்பா சத்த உட்காரு. உனக்கு காஃபி போட்டுமா டீ போட்டுமா? அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் சும்மா இந்த வழியே வந்தேன். சரி அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். அன்றைக்கி இசை கலெக்டர் படிக்கிறதுக்கோசரம் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி போனோம்னா நம்ம சேர்த்துடலாம். அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தேன். இங்கே மாமா இல்லைங்களா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? இசை இங்கே? மாமா வெளியே போயிருக்காருப்பா. அப்புறம் நான் மட்டும்தான் இருக்கேன். இசை வந்து ரூமில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. சரியா நான் கவனிக்கல. இப்போ தென்றல் வந்து கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்கா. அப்புறம் அவ்வளோதான்ப்பா. சரி நீ சத்த உட்காரு, நான் உனக்கு காஃபி டீ ஏதோ போட்டு வரேன். சரியா? நீ வேணான்னு தான் சொல்லுவ. வந்த பிள்ளைய சும்மா வெறுங்கையால் அனுப்பிவிட்டேன் அப்படின்னா எங்கள் அண்ணனும் ஒரு மாதிரி பார்க்கும். அப்புறம் எங்கள் அண்ணியும் ஒரு மாதிரி சொல்லிடும். நீ உட்காருப்பா. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தான். நீங்கள் வந்த நமக்குள்ளே எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னா பார்த்துக்கிட்டு, அதனால் நம்ம வீடு தானே இது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உட்காருங்க. ஏற்கனவே இருக்க வேலைலாம் பார்த்தான்னு எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்சிட்ருக்கீங்க. போதும் போதாதா? அப்புறம் எனக்கு ஒன்றும் இது வேலையா? நீங்கள் உட்காருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னப்பா கவின் இப்படி சொல்கிற? என்ன அர்த்தம் சொல்லு. எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிய. வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் சாப்பிட்றேன் சரிங்க அத்தை அப்படின்னு சொன்னால் தானே அது முறை. அதானே நல்லது. என்ன இப்போ? ஆனால் எங்கள் அண்ணியை சும்மா சொல்லக்கூடாது. பிள்ளைங்கள 3 பிள்ளைங்களையும் முத்து கணக்காக நல்லா பெற்று நல்லா வளர்த்து வச்சிருக்கு மரியாதையா. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்க்கவே இல்லை. நானும் தான் பெத்தனே. என்ன பண்ணுறது, பொட்டை பிள்ளையா போச்சு. ஆனால் அவளும் ஒரு வேலை செய்ய சொன்னால் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளு, ஒன்றையும் போக மாட்டாளு. போகிற இடத்துல எப்படி கஷ்டப்பட போகிற அளவுக்கு தெரில. அப்படி எங்கே கஷ்டப்பட போகிறாளுவ? எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தானே வர போகிறாளுவ. அதான் எங்கள் அம்மா உண்டினாவே பார்த்துக்கோம். உங்கள் மகளுங்க மகாராணி மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க போகிறாளுங்க. இது இப்படியே சொல்லிடலாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ சொல்லக்கூடாது. காலம் பதில் சொல்லும். என்னப்பா கவின் ஏதோ வாய்க்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா இசையே நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. நீங்கள் எனக்கு காஃபி மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எனக்கு காஃபி மட்டும் போட்டு வாங்க. நான் போயிட்டு இசையை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்து வந்துடுறேன். சரியா? சரிங்க அத்தை. நல்ல பிள்ளை போ. எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி காஃபி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. என்ன பிள்ளை போ. நல்ல பிள்ளை. இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதும், பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க எங்கேருந்து வரும்? எல்லாரும் இப்போ இந்த காலத்தில் எவன் எங்கே கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு தேவையானது வேணும் அப்படிங்கிற பிள்ளைங்க தான் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க பரவாயில்ல. எங்கள் அண்ணனும் சரி எங்கள் அண்ணியும் சரி அவங்க குணத்துக்கு நல்ல பிள்ளைய அமைஞ்சிருக்குங்க. ஏய் இசை, என்ன பண்ணுற? இங்கே பாரு யார் வந்திருக்கன்னு. மாமா நீங்க போனீங்க பாத்தீங்களா? இப்பனா உங்களுக்கு என்ன பார்க்காம இருக்கவே முடியல. அடிக்கடி இங்க வந்துடுறீங்கல்ல. ஆமா, உன்னை பார்க்காம இருக்க முடியல. போடி. நான் சும்மா அத்தையை பார்த்து போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். நீ என்னமோ உன்னை பார்க்க வந்த மாதிரி ரொம்ப பீத்திக்கிற. நான் எதுக்கு உன்னை பார்க்க வரேன்? என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க என்னதானே பார்க்க வந்திருப்பீங்க. ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா நான் தானே இருக்கேன். எது? என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கியா? யாரு? இதெல்லாம் உன் கனவு, உன் கற்பனை. அதெல்லாம் கிடையாது. உன் மனசு ஃபுல்லாகவும் சரி, என் மனசு ஃபுல்லாகவும் சரி, என் மனசுலாம் நீ கிடையாது. உன் மனசில் வேணா நான் வச்சிருக்கேனா, அது உன்னோட பிரம்ம. உங்க மனசுல நான் இல்ல. அப்ப எவ இருக்கா? அப்ப ஏன் என்ன பார்க்க வந்தீங்க? போங்க. அதை நான் சொல்ல முடியாது என் மனசுல யார் இருக்காங்கன்னு. அப்ப ஏன் உங்க மனசுல நான் இல்ல அப்படிதானே? நான் வேணா கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடி பார்ப்போம். நான் போட்டிக்கு தயார். என்ன பயப்பட உடனே ஒத்துக்குச்சு. ஏதாவது சரி பார்ப்போம். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா? அப்படிதானே? நான் வேணா சொல்லட்டுமா எப்படின்னு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தெரியும் எல்லாம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி இதை ஒன்றும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன். இந்த இசை தான் உங்கள் மனசு ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிதானே? மறைக்காதீங்க மாமா.
பொய் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன தானே பார்க்க வந்தீங்க, சொல்லுங்க. ஏய் லூஸு, உன்னை பார்க்க நான் வரல. நான் அத்தையை பார்த்துட்டு அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒன்று பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். உன்னை நான் எதுக்கு நான் பார்க்க வரேன் சொல்லு. குரங்கு என்னதான் பார்க்க வந்திருக்கு, எப்படி பொய் சொல்லுது பாரு குரங்கு. சிரிக்காதீங்க, பொய் சொல்லாம சொல்லுங்க. எதுக்கு வந்தீங்க? என்ன பார்க்க தானே? ஆமாம், உன்னை பார்த்துட்டு உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஆ, அப்படி சொல்லுங்க. நீங்க இந்த இசையோட நினப்புல தான் எப்பவும் தெரியுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லைன்னு சொன்னா மட்டும் நான் அப்படியே சரின்னு ஏற்றுப்பேனா? ம், ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நட்டிப்பு மீசக்காரனுக்கு இருந்தாலும் இவ்வளோ கொழுப்பு ஆகாது. மீசக்காரன். ஏய் ஓடி, சும்மா எப்போ பார்த்தாலும் மீசக்காரன் அது இதுன்ட்டு. நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு முதல்ல கண்டுபிடி பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீ நான் வாங்கிட்டு வந்தது நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு ஒரு முத்தம் நான் தரமாட்டேன். சரியா? நீ தப்பாக சொன்ன அப்படின்னாலும் முத்தம் தரமாட்டேன். நீ தான் எனக்கு முத்தம் தரணும். ஓகேவா டீல்? என்ன டீல்? எப்படி இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு முத்தம் தர போகிறேன், நீங்கள் எனக்கு தர போகிறதில்ல. அப்புறம் என்ன? ஓ, அப்போ ரெடியாக தான் இருக்க அப்படி தானே? வா வா, அப்போ மொத்தம் கொடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒடியா போங்க கம்முன்னு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் பாட்டுக்கும் மொத்தம் கொடுக்குற டைமில் அம்மாக்குமா வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், தொலைச்சி போடுவாங்க. நான் அத்தையை காஃபி போட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க எப்படியும் போட்டு வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க சும்மாவே காஃபி போட்டால் 1 மணி நேரம் ஆக்குவாங்க. இதில் எனக்கு கொண்ட போடுறாங்க, இன்னும் ஸ்பெஷலாக போடுறேன்னு எல்லாம் போட்டு என்னென்னத்தையும் பண்ணி வைப்பாங்க. அதனால் அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். நீ வா, எனக்கு வந்து முத்தம் கொடு. ஆமாம், நீங்கள் காஃபியை குடிக்க மாட்டீங்களா? எதுக்கு காஃபி கேட்டீங்க? ம், நீங்கள் பால் தானே குடிப்பீங்க, எதுக்கு காஃபி கேட்டீங்க? லூஸு, நான் பால் குடிப்பேன்னு உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு காஃபி கேட்டேன்னு சொல்கிறேன்? காஃபி உனக்கு தான் லூஸு, எனக்கு கிடையாது. நான் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிப் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தந்துடுவேன், நீ குடிக்கணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னாலும் நீ ஒரு சிப் பண்ணிட்டு எனக்கு கொடுத்த அப்படின்னா அது தேன் மாதிரி இருக்கும். அது பாலை விட ரொம்ப வசந்தது, அதனால அதை நான் குடிச்சிடுவேன். ஆசை தோசை அதெல்லாம் இங்கே நடக்காது. வரும்போதே பிளானோட வந்துட்டீங்களா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது, பார்த்துக்கோங்க. ஏய் என்ன இசை, என்ன இப்படி பண்ணலாமா? நான் எவ்வளோ ஆசையாக ஓடோடி வந்திருக்கேன், நீ இப்படி என்னை ஏமாத்தலாமா? ஏமாத்துறாங்க. சரி, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஏதாவது பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? டைமண்ட் வச்சு? இல்லை. அப்புறம் டைமண்ட் நெக்லஸு? இல்லை. அப்புறம் ஓ, வளையலா? அதானே, எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க அப்படின்னு, அதனால எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதானே? இல்லை இசை, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? ஓ, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்படிதானே? கள்ளி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஆமாம், உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமேனு காரில் வரும்போது பார்த்தேன், வெளியில் ஒரு அம்மா வாங்கிட்டு போயிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதான் போகிற போக்கில் உனக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவோம், உன் தலையில் வச்சு விடலாமே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். என் தலையில் வச்சு விட்றீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்போனா வாய்ப்பே இல்லை. என்ன தொடனா வாய்ப்பில்லை, தொட விட மாட்டேன். ஆமாம், தொட விட மாட்டா. உனக்கு எத்தனை தடவை மொத்தம் கொடுத்துருக்கேன், அப்போ நான் தொடாமல் தான் இருந்திருக்கேனா? என்னோட உதடே வந்து உதட்டில் வாய வச்சிருச்சு. அப்புறம் இதுக்கு மேலே எங்கே உன்னை தொடறது இருக்கு? திரும்பு, நான் உனக்கு பூ வச்சு விட்றேன், அதுக்கப்புறம் முத்தம் கொடு. மாமா வேணாம், முத்தம் மட்டும் வேணாம். சரியா? நான் பூ மட்டும் எனக்கு வச்சுடுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. நான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதனால் எனக்கு முத்தம் கண்டிப்பாக வேணும். மாமா, மீசக்கார மாமா, வேணாம். சரியா? எனக்கு வேணும் இசை, எனக்கு வேணும். சரி, திரும்ப ஃபஸ்ட்டு பூ வச்சு விட்றேன், அதுக்கப்புறம் அந்த முத்தம் கொடு. சரியா?
வச்சிடலாம். வாடி 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 தங்கம். இப்போ பாரு எவ்வளோ அழகா இருக்கு செல்லம். நீ இவ்வளோ அழகா இருக்க. இசை, நீ அப்படியே இப்போ பூ வச்சதுக்கு அப்புறம் தேவதை கணக்கா இருக்க தெரியுமா? உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ பண்ணுது. அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்க, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்க தெரியுமா? மாமா நீங்கள் ஐஸ் வைக்கிறீங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் ஐஸ் வைக்க வேணாம். ஏன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு முத்தம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் லூஸு, நான் என்னைக்கும் அந்த மாதிரி நினச்ச ஆள் கிடையாது. நீ உண்மையிலேயே தேவதை தான். என் இசைனா தேவதைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எனக்கு தெரியாதா என்ன? இந்த கவினுக்கு ஏற்ற ஆள் நீ மட்டும்தான். மாமா என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ம், எதுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குது? காரணம் சொல்லுங்கள். ஏய், ஒரு தடவை 2 தடவை பிடிச்சா ஏதாவது இந்த காரணத்துக்காக அந்த காரணத்துக்காக பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம். உன்னை பிடிக்கிறதுக்கு லட்ச காரணம் இருக்குது. அதை விட உன்னோட அந்த கண்ணும் அந்த உதடும் அதோட அழகில் நான் மயங்கிட்டேன். இதில் என்ன நான் சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லு? உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இணை புரியாத மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இது வருது. அப்புறம் இதில் நான் எங்கே உங்ககிட்ட உனக்கு இதனால் பிடிக்கும் அதனால் பிடிக்கும்னு சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. நீ தான் எங்கள் வீட்டோட என்ன சொல்கிறது இளைய மருமக அப்படின்னு வந்து எழுதணும்னு இருக்குது. இதை மாற்றவா முடியும்? நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும். இந்த பாரு, இந்த ஊரையே கூப்பிட்டு ஒரு ரகலை பண்ணிடுறோம் பாரு. இந்த கவினா யாருன்னு அப்போ தெரியும். மாமா, ஓ நீங்கள் என்ன இப்படின்னா சொல்கிறீங்க? ஊரை கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். யாரும் தும்புக்கும் நம்ம போகக்கூடாது. இதே எங்கள் அப்பா எங்ககிட்ட சொன்னது. ஆமாம், மாமாவுக்கு வேறு வேலையே இல்லை. உன்னோட மாமாவை பற்றி நீ போக போக நல்லா புரிஞ்சுப்ப. என் மனசில் நீ கோவில் மாதிரி கட்டி வச்சிருக்க. இந்த கோவில் வந்து என்றைக்குமே அழியாத கோவில். அந்த கோவிலில் சாமின்னு பார்த்தா அது நீ தான் தெரியுமா? அந்த அளவுக்கு ஒன்று நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். இசை, ஐ லவ் யூ. மாமா வீடுங்க, வலிக்குது வீடுங்க. எப்படி இருந்துச்சு முத்தம்? செம்மையாக இருந்துச்சுல்ல? போங்க சும்மா எப்போ பார்த்தாலும் வாயை கடிச்சு வைக்கிறது உங்கள் வேலையாக போச்சு. எனக்கு என் உதடே வலி எடுத்துருச்சு தெரியுமா? விடுனா விடவே மாட்டீங்க. உதட்டை பிடிச்சி கட்டின்னு கடிக்கிறீங்க. எனக்கு வலிக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அது முதட்ட பார்க்கும்போது எனக்கு கடிக்கணும் போலயே தோணுது. இதை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அது அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. அப்புறம் மாமாவை மூடி ஏற்றி விட்டுற. அப்புறம் என்ன பண்ணும்போது அது எல்லையை வந்து மீறதான் முடியும். ஆனால் இதுலேயும் ஒன்று எப்படின்னா வச்சுக்கோவேன், என்னதான் நான் மொத்தம் கொடுத்தாலும் நீ கம்பெனி கொடுக்குறல்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஆமாம், ஏன் மாமா இல்லை, நீ தானே கடிக்கிற.
ஒரு தடவை சொல்லுவேன், அதுக்கப்புறம் நானும் கம்பெனி கொடுத்துக்குவேன். என்னதான் இருந்தாலும் எனக்கும் ஆசை உன் மேலே இருக்குல்ல, இல்லாமையா போகுது, என் மாமா இல்லை. என்னவோ போ, இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. ஆமாம், என்ன சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த? ஏய், நீ காலேஜ் சேர போகிற, அப்பாயின்மெண்ட் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்புறம் ரூமுக்குள்ளே வந்துட்டேன். அத்தை ஒன்றும் வெளியே கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். சரியா, நீ பாரு. போயிட்டு வரேன். பாய் டார்லிங். பாய் அம்மா, பாய். ஒன்றுமே நான் அம்மன் தான் கூப்பிட போகிறேன். இது என்ன புதுசாக அம்மோ? கவின்னே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மீசக்கார அம்மான்னு கூப்பிடு. சரியா? சரி மீசக்கார மாமா, பாய். லவ் யூ. சரியா, போயிட்டு வா. சரி டீச்சர்லாம், போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. சரியா? ஈவினிங் வெளியில் வா, மீட் பண்ணலாம். வெளியே ஹோட்டலுக்கு போவோம். சரியா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். அச்சோ, நானும் வர முடியாது. அம்மா இருப்பாங்க, திட்டுவாங்க. எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறது? அதனால் ஏதாவது காரணம் சொல்லு. உனக்கா காரணம் சொல்ல தெரியாது? கள்ளி, என்னை பார்க்க வரணும்னு நீ எவ்வளோ தடவை என்னென்னமா சொல்லிட்டு வந்துருக்க திட்டுத்தனமா. இன்றைக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு வா. சரியா? பாய் பாய் முட்டைக்கனி. போயா மீசக்காரா. ஹரி செல்லம், ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் உன்னை கட்டுப்பிடிக்கிறது தான் என்னோட வேலை. விடுங்க மாமா, கசன்னு இருக்கு. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கழிச்சிக்கலாம். எது ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமா? ஏன் மேடத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பிடிக்குமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸில் உன்னோட நினப்பாவே இருந்தேன். ஒரு மாதிரி இருக்கு. வா 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 வா, கட்டிப்பிடி. கட்டி பிடிச்சிட்டு தான் நான் நிற்கிறோம். நீங்கள் தான் இறுக்கி பிடிக்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது இறுக்கி பிடிக்கும் போது. லூஸ் விடுங்க. ஏய், என்ன லைட்டாக பிடிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிற? சொல்லு, லைட்டாக தானே பிடிச்சிருக்கேன். வா வா வா, பெட்டுக்கு போகலாம். வா வா. அதெல்லாம் வேணாம். நீங்கள் பெட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ தான் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணியிருக்கேன். திரும்பினா என்னால் குளிக்க முடியாது. ஏய், அதெல்லாம் முடியாது. வா வா வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? மாமா குளிப்பான்ல, அந்த டைம் 2 பேரும் குளிக்கலாம். சரியா? வா, இப்போ போகலாம் பெட்டுக்கு. அம்மா வேணாம், சொல்கிறத கேளுங்க. எப்பவும் இதே இருந்தால் அத்தை ஏதோ நினைப்பாங்க. அத்தை வந்து வெளியில் அத்தைக்கு கேட்டதுன்னா கூட அத்தை என்ன அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. என்ன கூட நினைக்கிறது அப்புறம் உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு குளிச்சுட்டு அங்கே ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்குன்னா முடிச்சுட்டு ஃப்ரீயாகுங்க. சரிங்களா? ஏய் இன்னிசை, அதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்னா எல்லாத்தையும் நான் ஆஃபீஸ்லேயும் முடிச்சிட்டேன். இங்கே எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. சரியா? உன்னை ரசிக்கிறதும் உனக்கு நான் மொத்தம் கொடுக்கறது மட்டும்தான் இங்கே வேலை. இங்கே வந்து நான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவனே இல்லை. சரியா? ஒன்றுக்கிட்ட வேலை செய்கிறவன். சரியா? வா 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 வா. போங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. ஆஹா, என் பொண்டாட்டி வெக்கனா படுறாளே. இந்த அளவுக்கு வெக்கப்பட தெரியுமாடா தங்கம் உனக்கு? ஏன் பொண்ணா இருந்தா வெக்கப்பட தெரியாதா என்ன? எனக்குன்னா வெக்கமும் வரும், ஞானமும் வரும். அதனால இப்போ தள்ளி போங்க. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆஹா, அதெல்லாம் முடியாது.
வா வா, எனக்கு இப்போவே வேணும். சரி போங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க. வைக்கணும் அப்புறம் பட்டுக்கலாம். ம் ம் இப்போ இப்போ வா வா. வேதங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாற தெரிந்த பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமலும் என்று சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர்கிறது காதல் உறவாடி மோட்ச வழி தேடி கடலரை தீப்பிடித்தார் கனவுகள் தலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் அறிவதில்லை. உங்களை என்னதான் பண்றேன்னு தெரியல. வேணாம், நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா கேட்குறீங்களா? சொல்லுங்க. இப்போ நான் திரும்ப வந்தால் போய் குளிக்கணும். உங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேது. நீங்கள் ரொம்ப பேட் பாயாக இருக்கீங்க மாமா. போங்க. என்னை விடுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், நான் பேட் பாய் தான். உங்ககிட்ட மட்டும் தானே பேட் பாயாக இருக்கேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோட பொண்டாட்டி தானே, என்னோட இன்னிசை. செல்லம். மாமா மேலே கோவமா? கோவமா இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோவமா அப்படின்னு கேட்டு சாரி சொல்கிறது. சாரி சொன்னால் சரியாக போயிடுமா? இப்போ நான் திரும்பவும் போய் தலை குளிக்கணும். நான் சும்மா சும்மா தலை குளித்தா எனக்கு இருக்கிறதே தலையில் முடி கம்மியாக தான் இருக்குது. நான் சும்மா சும்மா தலை குளித்தேன்னா முடியெல்லாம் கொட்டிடாது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாமா? ஏய் இன்னிசை, என்ன மாமா திட்டுற? உனக்கு கூந்தல் எவ்வளோ அழகோ அந்த மாதிரி எனக்கு என் முண்டாட்டி அழகு. என் முண்டாட்டி அழகை நான் ரசிக்காமல் வேற யார் ரசிக்கவா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடி என் தங்கமே. ஆசை தான். எப்போ பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். எனக்காக செய்வீங்களா நீங்கள்? என்னடி சொல்லும் கேளு. மாமா உனக்காக தான் செய்யறதுக்கு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எனக்கு நமக்கு கல்யாணம் ஆன உடனே நான் உங்ககிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். அது எப்படா கேட்கறது, நீங்கள் எதாவது நினச்சிக்கிறீங்களோன்ட்டு நான் கேட்காமே இருந்தேன். அதான் இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. கேட்கவா? கேட்கறதுக்கு வாய் வரையும் வந்துடுச்சு. கேட்டால் என்ன எப்படி போகுது? கேளு என்னன்னு. அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம ஹனிமூன் போயிட்டு வருவோமா? ஏன்னா என் ஃப்ரெண்டுங்கண்ணா அப்பப்போ சொல்லுவாளுங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி கல்யாணம் ஆனவுடனே நானும் என் பசங்களோட ஹனிமூன் போனேன், அங்கே போனோம், இங்கே போனோம், ஜாலியாக இருந்தோம் அப்படின்னா சொல்லுவாளுங்க. அந்த மாதிரி நானும் போகணுன்னு ஒரு ஆசை. போக முடியுமா? இவ்வளோதானா? ஐயோ ஐயோ, மக்கு பொண்டாட்டி, லூசு பொண்டாட்டி. ஏன் மாமா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? கேட்டது தப்பா? ஏய் லூசு, நீ கேட்டது தப்புன்னு யார் சொன்னா? இதெல்லாம் எல்லாம் மேக்சிமம் ஓரளவுக்கு ரிச்சான பொண்ணுங்கள்லாம் இதை ஆசைப்படுறது தானே. இந்த இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வீடு மட்டும்தான் இப்போ ஹனிமூன் எல்லாமே போகிறது வருதுன்னா அவங்களுக்குலாம் கிடையாது. கல்யாணம் ஆச்சா இப்போ 10க்கு 10 ரூம் கொண்டு போய் விட்டாங்களா, அங்கே இருந்தாங்களா, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தாங்களா அப்படின்னு போயிடும். ஆனால் நீ ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை, என்னால் அதெல்லாம் செய்ய முடியும். சரி, நான் இன்றைக்கே போய் நான் அம்மா கிட்ட என்ன அப்படின்னு பேசுகிறேன். சரியா? சீக்கிரமாக ஹனிமூன் போகிறத பற்றி பேசுவோம், போவோம். சரியா? என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை நான் செய்யாமல் இருக்க முடியுமா? நீங்கள் செய்யாமல் இருந்துருவீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக நீ கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். சரியா? என்கிட்ட நீ ஒன்றும் இதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்ல. நீ எப்போ வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். சரியா? கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேன். ஆசை மாமா. லவ் யூ மாமா. பாடுறா என் முன்னாட்டிக்கு ஆசையா? எதுக்கு? நீ கேட்டவுடனே நான் சரின்னு சொன்னதுக்கா? அதுக்கு தானே அந்த லஞ்சம் மொத்தம். என்ன மட்டும் வேணாம் வேணான்ட்டு இப்போ நீனே மொத்தம் தர.
அப்படி இல்லை மாமா, நிறைய ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி சொல்கிறான்னா ஒரு பொருளாகவே எடுத்துக்காம நீ அதெல்லாம் முடியாது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இதெல்லாம் பேசுகிறீங்கல்ல. எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு நினச்சேன். அதனால முத்தம் கொடுத்தேன். அதெல்லாம் சரிதான். சரி, ஹனிமூனுக்கு எங்கெங்கே போகணும் அதுவும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன், அதையும் சொல்லிடு. ஏன்னா அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும். ஆமாம்ல, எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு வந்து தாஜ்மஹால் போகணும், டெல்லி, ஆக்ரா. அங்கே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை. அங்கே போய் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி ஆசை. இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆனவுடனே அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே அவரை நிற்க வச்சு அங்கே வந்து ஒரு ப்ரொப்போசனை பண்ண வைக்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்கவும் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த மக்கு புருஷனை வச்சுட்டு எப்படி அது நடக்கும்? எது மக்கு புருஷனா? சரி சரி, அப்புறம் அப்புறம் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் மாமா. மற்றபடி கோவா போகணும், இதுவும் ஒரு ஆசை. இந்த கோவாவில் பீச்சில் நிறைய பேர் திரிவாங்கள்ல, அங்கே போகணும். அங்கே போனால் இந்த இப்போ கூட சூர்யா படம் வச்சார்ல, அங்கே போகணும். அங்கே போனால் எனக்கு ஆசை. கூட்டிகிட்டு போறியா மாமா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நான் இன்றைக்கே போயிட்டு அம்மாட்ட நான் பேசிட்டு சீக்கிரமாக டிக்கெட் போட்டு போகலாம். இப்போ கொஞ்சம் டிக்கெட் கிடைக்குமா என்னான்னு தெரியல. ஏன்னா பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்னா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட சொன்னான். சரி, உனக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் புக் பண்ணுறேன், போகலாம். நான் சீக்கிரமாக ஆஃபீஸில் லீவ் சொல்லிடுறேன். ஏன்னா எப்படியும் ஒரு 1 வீக் லீவ் எடுக்கிற மாதிரி வரும். ஆஃபீஸில் லீவ் சொன்னால் தான் சரியாக வரும். இப்போயே லீவ் கொடுத்தா தான், இல்லைன்னா அப்புறம் லீவ் கேட்டால் லாஸ்ட் டைமில் லீவ் கிடைக்காம போயிட போகுது. சரியா? சரிங்க மாமா. சரி விடுங்க, நான் போயிட்டு அத்தை தனியாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க, நான் போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது, உன்னை விட்டால் யார்? உன்னெல்லாம் விட முடியாது. மாமா விடுங்க. அதான் உங்கள்கிட்ட என்னதான் சொல்கிறதோ தெரில, விடுங்க. சரி சரி, விடுறேன். போயிட்டு சீக்கிரமாக வந்துடு. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக இருக்கேன். சரியா? ஆமாம், நீ குளிக்கிறேன்னு சொன்னல, வா 2 பேரும் போய் குளிக்கலாம். ஆசை தான் மாமனுக்கு, திரும்பவும் ஆசை வந்துச்சாட்டுக்கு. இதுக்கு மேலே சும்மா சும்மா உங்கள் ஆசைக்கு என்னால் வர முடியாது. நடக்காது. என்ன ஃபீலிங்ஸா? ஆமாம், ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு, வாடிச்சிடலாம். ஆமாம், இந்த புஷ்பா கதைனா எனக்கிட்ட ஆகாது. இப்போ அது வேற, இது வேற. பாய் பாய், என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். சரி, பாய். போ, போயிட்டு சீக்கிரமாக மாமாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க